இந்திய அரசியல்ல ரியல் எஸ்டேட் மாஃபியா, கார்ப்பரேட் கம்பெனிஸ்ல இருந்தெல்லாம் வர ஃபண்டுக்கு பிரதிபலனா பல இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் பண்றதுக்கு கட்சிகள் உறுதுணையா இருக்காங்க. இந்த லிஸ்ட்ல இப்போ உலகத்தையே ஆட்டி படைக்கிற ட்ரக் மாஃபியாவும் சேர்ந்திருக்காங்கங்கிற இன்ட்ரோவோட படம் ஸ்டார்ட் ஆகுது. லூசிஃபர் படத்துடைய முழு கதையை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சீன்ல பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு இன்டர்போல் ஆஃபீஸை காட்டுறாங்க. ஒரு ஆஃபீஸர் விடிய காலையில் டென்ஷனாக உட்காந்து கம்ப்யூட்டரில் எதையோ பார்த்துட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி அது அப்ரஹாம் குரோஷிதான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாரு. அடுத்ததா கேரளாவை காட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்த கேரளா சிஎம் ஹாஸ்பிட்டல்லே இறந்து போயிருப்பாரு. அதனால கட்சி தொண்டர்கள் ஹாஸ்பிட்டல் முன்னாடி திரண்டு போராட்டம் பண்றாங்க. அதோட ஹாஸ்பிட்டல் மேல கல்லை விட்டு எரியவும் செய்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அந்த ஹாஸ்பிட்டல் எதிர்க்கட்சியான ஆர்பிஎம் தலைவருடைய பொண்ணோடது. அவங்களுடைய சதியால தான் சிஎம் இறந்து போயிட்டதா நம்பிதான் பொதுமக்கள் போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. ஸ்பாட்டுக்கு வர கமிஷனர் கலவரத்தை அடக்க ட்ரை பண்ணாம ஜீப்ல உட்காந்துட்டு சீரியல் பார்த்துட்டு இருப்பாரு. சிஎம் கட்சியை சேர்ந்த முருகன் தான் தொண்டர்களை தூண்டிவிட்டு போராட்டம் பண்ண வைக்கிறது. இப்போ ஆக்டிங் சிஎம்மா இருக்கிற வர்மா இதெல்லாம் வச்சு சிம்பதி ஓட்டு வாங்கலான்னு கனவு கண்டுட்டு இருப்பாரு. எதிர்கட்சி தலைவர் வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் வச்சுட்டு நீ சிம்பதி ஓட்டு வாங்கலான்னு நினைக்கிறியா? என் பொண்ணு மேல நான் வாங்கின ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி, இது மேல விழுற ஒவ்வொரு கல்லுக்கு நீ பதில் சொல்லிதான் ஆகணும்னு கத்திட்டு போனை வச்சிடுவாரு. அதுக்கப்புறம் வர்மா கமிஷனருக்கு ஃபோன் பண்ணி களத்தில் இறங்குன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் கமிஷனர் அந்த கலவரத்தை அடக்கவே ட்ரை பண்ணுவார். அடுத்ததாக கோவர்தன்கிற ஒருத்தர் ஃபேஸ்புக் லைவ்ல பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. பி.கே. ராமதாஸ் நிழல் உலகத்தோட கையாளாக இருந்தவர். கேரளா கஜானாவில் இருக்கிறத விட 2 மடங்கு பணம் ஐயூஎஃப் கட்சியோடைய நிதியில் இருக்குது. இப்போ அவருடைய போஸ்டிங்க்கு வர மொத்தம் 5 பேர் இருக்காங்க. முதல்ல விகேஆருடைய மூத்த பொண்ணு பிரியா. அவங்களுக்கு காலேஜ் படிச்சுட்டு இருக்கிற ஜான்விங்கிற ஒரு பொண்ணு இருக்காங்க. பிரியாவுடைய ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் ஜெயதேவ் துபாயில் மர்மமான முறையில் இறந்து போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பாபிங்கிற ஒரு என்ஆர்ஐயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் நடந்து 7 வருஷம் ஆகுது. இந்த பாபியுடைய என்ட்ரிக்கு பிறகுதான் நேர்மையாக ஆட்சி செய்த பிகேஆருடைய ஆட்சி ஊழல் ஆட்சியாக மாறிடுச்சு. இந்த பாபிக்கு மும்பை நிழலுலக தாதாக்கள் கூட தொடர்பு இருக்கு. விட்டா நம்ம நாட்டையே விலை பேசி வித்துடுவாரு. அடுத்ததாக பிகேஆருடைய மகன், அவர் யூஎஸ்ல படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. சிஎம் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இப்போ ஆக்டிங் சிஎம்மாக இருக்கிற வர்மாவுக்கு தான். ஏன்னா அவருக்கு திறமையும் இருக்குது, அரசியல் அனுபவமும் இருக்குது. 5வது ஆள் தான் கட்சியில் ரொம்ப முக்கியமானவர். அவருக்கு பிரச்சனையை உருவாக்கவும் தெரியும், பிரச்சனையை சால்வ் பண்ணவும் தெரியும். அவர் பேர் ஸ்டீஃபன். பிகேஆர் ஸ்டீஃபனை தான் முழுமையாக நம்பினார். பல வருஷம் அவர் நின்று ஜெயிச்ச தொகுதியிலேயே ஸ்டீஃபனை நிற்க வச்சு ஜெயிக்கவும் வச்சாரு. கோவர்தன் டார்க் வெப் மூலமாக ஸ்டீஃபன் ஆப்கானிஸ்தான்லையும் ஈராக்லேயும் போஸ்ட் வார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை கான்ட்ராக்ட் எடுத்திருக்காருனும் கோல்ட் ஸ்மக்லிங்கில் ஈடுபட்டு இருக்காருனும் கண்டுபிடிச்சிருப்பாரு. இப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு பிகேஆர் எதுக்கு சப்போர்ட்டாக இருந்தார், எதுக்கு வளர்த்து விட்டாருங்கிறது மட்டும் புரியாத புதிராக இருக்குன்னு கோவர்தன் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற வியூவர்ஸ் கோவர்தனை லைவ்ல திட்ட ஆரம்பிக்கிறாங்க. பிகேஆர் பாடியை பார்க்கறதுக்காக அவருடைய பொண்ணு பிரியா டாக்டர் ஜான்வியோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. பப்ளிக்கையும் மீடியாவையும் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அலோவ் பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த காரணத்தை கொண்டும் ஸ்டீஃபன் அப்பாவுடைய பாடியை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடுத்த சீனில் பிரியாவுடைய ஹஸ்பண்ட் பாபி மும்பையில் அவருடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்துல்லை மீட் பண்ணுறதை காட்டுறாங்க. அவர் அப்துல் கிட்ட எம்என்எம்ங்கிற ஒரு பெரிய கம்பெனி தான் ஐயூஎஃப்க்கு ஃபண்ட் கொடுத்துட்டு இருந்தது. அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு ட்ரக் மாஃபியா மூலமாக கட்சிக்கு ஃபண்டை கொண்டு வர பிளான் பண்ணுறேன். அதனால 3 மடங்கு அதிக ஃபண்ட் கிடைக்கும். கைமாறல ஒரு பெரிய அளவிலான ட்ரக்ஸை ஸ்டேட்டுக்குள்ளே எந்த தடையும் இல்லாமல் கொண்டு வரணும்னு சொல்கிறாரு. அப்துல் பாபி கிட்ட அங்கே எல்லாம் சரியாக போயிட்டு இருக்கான்னு கேட்க இன்னும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரல, ஆனால் நமக்கு ஃபேவராக தான் வரும்னு சொல்கிறாரு. அப்துல் அவசரப்பட்டு இப்படி ஒரு டிராஸ்டிக் முடிவை எடுத்திருக்க வேண்டான்னு சொல்ல பாபி அதுக்கான அவசரம் இருந்திருக்குன்னு சொல்றாரு. பாபி பண்ண எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் பிகேஆர் வேற வழி இல்லாமல் பொண்ணு வாழ்க்கையை நினைச்சு கண்டுக்காம இருந்தாலும் ட்ரக் மாஃபியாவை ஸ்டேட்டுக்குள்ளே கொண்டு வரணுங்கிற பாபியோடைய ஐடியாவுக்கு அவர் சப்போர்ட் பண்ணல. அதனால பாபி தான் அவரை ஏதோ பண்ணி சாவுக்கு காரணமாக இருந்திருக்காரு. ஆனால் என்ன பண்ணியிருக்காருன்னு மட்டும் நமக்கு தெளிவாக காட்டல. இப்போ ஸ்டீஃபனை காட்டுறாங்க. சர்ச் ஃபாதர் அவர்கிட்ட நீ ஒரு முறை அவரை போய் பார்த்துட்டு வந்துட்டு இறந்து போனவங்க ஆன்மா தனக்கு பிரியமானவங்க வர வரைக்கும் அவங்களே தேடிட்டு இருக்கோன்னு சொல்றாரு. ஸ்டீஃபன் பிகேஆருடைய பாடியை கடைசியாக ஒரு முறை பார்க்கறதுக்காக காரில் போயிட்டு இருப்பாரு. அப்போ மயில் வாகனம் காரை வழிமறிச்சிட்டு பிரைம் மினிஸ்டருடைய சாப்பர் லேண்ட் ஆக போகுது. அதனால ரோடை பிளாக் பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்வாரு. ஸ்டீஃபன் வெஹிக்கிள் தானே இந்த வழியாக போகக்கூடாது, நடந்து போகலாம்லன்னு கேட்டுட்டு காரை விட்டு இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாரு. அதை பார்த்துட்டு ஆயிரக்கணக்கான கட்சி தொண்டர்கள் ஸ்டீஃபன் பின்னாடி ஓட்டமும் நடையுமா போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் தான் வந்துட்டாரோன்னு ஆச்சரியமா பார்ப்பாங்க. ஸ்டீஃபன் பிகேஆருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு கிளம்பிடுவாங்க. பிகேஆருடைய பையன் ஜத்தின் வராததுனால பிரியாவே கொல்லி வச்சுடுவாங்க. பாபி அப்துல் மூலமா ஒரு பெரிய ட்ரக் மாஃபியா லீடர் ஃபியோடரை மீட் பண்ணி பேசுறாரு. ஃபியோடர் டீலுக்கு சம்மதிச்சு என்ன ஏமாத்த நினைச்சா தலையில புல்லட்டை இறக்கிடுவேன்னு சொல்வாரு.
எம்என்எம் கம்பெனியிலேருந்து ஸ்டீஃபன் மூலமாக தான் ஐயுஎஃப் கட்சிக்கு ஃபண்டு வருது. அந்த ஃபண்டை ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஸ்டீஃபனுக்கும் கட்சிக்கும் எந்த கனெக்ஷனும் இருக்காதுன்னு பாபி நினைக்கிறாரு. பாபி ஒரு வழியாக வீடு வந்து சேர்றாரு. பிரியா, இந்த உலகமே நம்மளை பார்த்துட்டு இருக்கு, அப்பாவுடைய இறுதி சடங்குக்கு கூட உங்களால் வர முடியலையான்னு கோவப்படுவாங்க. பாபி, ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது, அதுவும் இல்லாமல் ஜான்வி ஒரு புக்கை கேட்டால் அதை தேடி கண்டுபிடிச்சு வாங்குறதுக்குள்ள ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி சமாளிப்பார். பிரியாவும் அவள் என்கிட்ட பேசுறதில்ல, அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது பேசுகிறாளேன்னு சமாதானம் ஆயிடுவாங்க. எலெக்ஷன் மீட்டிங் நடக்குது. அதில் பாபி, இப்போ இந்த ஆட்சியை கலைச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக எலெக்ஷனை மீட் பண்ணுவோம். இப்போ எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணோன்னா நமக்கு சிம்பதி ஓட்டு கிடைக்கும். 5 வருஷம் ஆட்சி நம்ம கையிலேயே இருக்கும். பிகேருடைய பையன் ஜெத்தினை சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ணலாம். உங்களுக்கெல்லாம் இப்போ கிடைக்கிறத விட 3 மடங்கு ஃபண்டு அதிகமாக கிடைக்கும்னு சொல்கிறாரு. அது வரைக்கும் தனக்கு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட் இல்லையான்னு கடுப்பில் இருந்த வர்மா 3 மடங்கு அதிக ஃபண்டு கிடைக்கும்னதும் சமாதானம் ஆயிடுவார். வர்மா பாபி கிட்ட, ஸ்டீஃபன் கிட்ட ஒரு முறை பேசி பார்ப்போம், அவன் நம்ம பேச்சை கேட்டானா அவனை மாதிரி ஒரு ஆள் நம்ம கூட இருக்கிறது கட்சிக்கு நல்லதுதான்னு சொல்கிறாரு. பாபி ஸ்டீஃபனை கூப்பிட்டு பேசுகிறாரு. கட்சியை புதுப்பிக்கிறதுக்கும் மதவாத சக்தியை எதிர்க்கிறதுக்கும் கட்சிக்கு நிறைய ஃபண்டு தேவைப்படுதுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஸ்டீஃபன் ட்ரக் மாஃபியா மூலமாக கிடைக்கிற ஃபண்டு நம்ம கட்சிக்கு வேண்டான்னு சொல்லிடுவாரு. வர்மா, ஸ்டீஃபன், நீ பாபி சொல்கிற பேச்சை கேளு, உனக்கு என்ன வேணும்னாலும் அவர் பண்ணி தருவாருன்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன், அவர் பேச்சை நான் கேட்டால் இது வரைக்கும் கேள்விப்படாத பேருள்ள ட்ரக்ஸ் எல்லாம் நம்ம ஊருக்குள்ளே வந்துடும். அந்த மணியெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக டெரரிஸ்ட் குரூப்புக்கு போயிடும். நன்மைக்கும் தீமைக்கும் இடையில நடக்கிற யுத்தம் தான் அரசியல்னு சொல்லி ஏமாத்திட்டு வராங்க. தீமைக்கும் இடையில நடக்கிற யுத்தம் தான் அரசியல். தீமை சின்னதா பெருசாங்கிறது மட்டும்தான் இங்கே வித்தியாசம். இப்படி ஒரு தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிடுவாரு. என்பிடிவின்னு ஒரு நியூஸ் சேனல் எம்ப்ளாயீஸ்க்கு சேலரி கூட கொடுக்க வழி இல்லாமல் நஷ்டத்தில் போயிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இப்போ ஐயுஎஃப் கட்சியிலேருந்து தான் ஃபண்டு வந்துட்டு இருக்கு. அதனாலே அந்த சேனலுடைய ஓனர் சஞ்சீவ் அவருடைய ஒய்ஃப்க்கு இஷ்டம் இல்லைனாலும் பாபிக்கு ஃபேவராகவே செயல்பட்டுட்டு இருப்பார். ஒரு நாள் பாபி சஞ்சீவை மீட் பண்ணி ஸ்டீஃபனுக்கு கெட்ட பேர் வர மாதிரி எதையாவது பண்ணுன்னு சொல்கிறாரு. சஞ்சீவ் பாபி கிட்ட ஒரு வீடியோவை காட்டுறாரு. கோவர்தன் ஸ்டீஃபனை பற்றி பேசின வீடியோ தான் அது. அதில் கோவர்தன் ஸ்டீஃபனை பற்றின நிறைய ரகசியங்களை கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு பேசியிருப்பாரு. அந்த கோவர்தன் கிட்ட இருந்து ஸ்டீஃபனுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அதை வச்சு ஸ்டீஃபனை காலி பண்ணலான்னு நினைக்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஆளான ஒரு ரிப்போர்ட்டரை கோவர்தனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. சாஃப்ட்வேர் இன்ஜினியரான கோவர்தன் லட்சத்தில் சேலரி வாங்கிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு இது மாதிரி இன்வெஸ்டிகேஷனில் தான் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. இது மாதிரியான ரிஸ்கி வேலையை செய்கிறதுனால அவருடைய ஒய்ஃபும் பொண்ணும் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. கோவர்தன் ரிப்போர்ட்டர்கிட்ட ஐயுஎஃப்க்கு ஃபண்ட் பண்ணுற அளவுக்கு எம்என்எம் பெரிய கம்பெனியெல்லாம் கிடையாது. எம்என்எம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கணும். கோல்டன் டைமண்ட் ட்ரேடை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பெரிய மாஃபியா இருக்குது. இப்போதைக்கு ஸ்டீஃபனுக்கு எதிராக என்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லை, ஆனால் பாபிக்கு எதிராக ஆதாரங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆதாரங்கள் எல்லாம் கொடுக்குறாரு. ஸ்டீஃபனுக்கு எதிராக ஆதாரம் கலெக்ட் பண்ண போன இடத்துல பாபிக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சது தெரிஞ்சதும் சஞ்சீவ் ஷாக் ஆகுறாரு. உடனே அந்த விஷயத்தை பாபி கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவார். முருகன் அவங்க ஆளுங்க கூட போய் கோவர்தனை கடத்திட்டு வந்து ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் அடைச்சி வைக்கிறாரு. கோவர்தன் வீட்டில் இருந்த மாதிரியே புக்கு, லைப்ரரின்னு எல்லா செட்டப்பும் அந்த இடத்துலையும் இருக்கும். அப்துல் பாபிக்கு ஃபோன் பண்ணி ஸ்டீஃபனுடைய தொகுதியில் இருக்கிற டிம்பர் ஃபேக்ட்ரியில் கொஞ்சம் கெமிக்கல்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் என் ஆளுங்க இறக்கி வச்சுட்டு போவாங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் அவருடைய தொகுதியில் ஒரு ஆதரவற்றோர் இல்லம் நடத்திட்டு இருப்பார். அந்த இல்லத்தில் இருக்கிற அபர்ணாங்கிற ஒரு பொண்ணுக்கு குழந்தை பிறக்குது. அந்த நேரத்தில் ஸ்டீஃபன் கிட்ட வேலை பார்க்குற ஒரு ஆள் வந்து டிம்பர் ஃபேக்ட்ரியில் யாரெல்லாமோ வந்திருக்காங்க, என்னமோ பண்ணுறாங்கன்னு சொல்கிறாரு. ஸ்டீஃபன் உடனே கிளம்பி டிம்பர் ஃபேக்ட்ரிக்கு போகிறாரு. ஸ்டீஃபன் கூட இருக்கிற அலெக்ஸுங்கிற ஆளும் அவருக்கு தெரியாமல் அவரை ஃபாலோ பண்ணிட்டு போவார். அலெக்ஸ் ஸ்டீஃபன் கிட்ட வேலை பார்த்தாலும் பாபியுடைய கையால் தான் இருப்பார். இங்கே நடக்கிற விஷயங்களை அடிக்கடி பாபி கிட்ட அப்டேட் பண்ணிட்டு இருப்பார். ஸ்டீஃபன் ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் அங்கே இருக்கிற ஆளுங்க கிட்ட கவர்மெண்ட் சீல் வச்ச இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அதில் ஒரு ஆள் துப்பாக்கியை ஸ்டீஃபனுடைய நெத்திக்கு நேராக குறிப்பாப்பாரு. ஸ்டீஃபன் அந்த துப்பாக்கியை பிடுங்கி அந்த ஆளையும் கூட இருக்கிற 5-6 பேரையும் சுட்டு கொன்னுடுவார். மிச்சம் இருக்கிற ஆளுங்க ஸ்டீஃபனை அடிக்க வர அவங்களையும் ஸ்டீஃபனை அடித்து விரட்டிடுவார். இதெல்லாம் பார்த்து அலெக்ஸ் மிரண்டு போகிறாரு. அலெக்ஸ் பாபிக்கு ஃபோன் பண்ணி அந்த டிம்பர் ஃபேக்ட்ரியில் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. பாபி, இது மட்டும் உண்மையாக இருந்தால் இதை வச்சு ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு மயில் வாகனத்தை அந்த ஃபேக்ட்ரிக்கு அனுப்பி வைக்கிறாரு. மயில் வாகனம் அவருடைய டீமோட போய் டிம்பர் ஃபேக்ட்ரியை நல்லா செக் பண்ணி பார்ப்பாரு. ஆனால் அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கான எந்த எவிடன்ஸும் அங்கே கிடைக்காது. உடனே அவர் வர்மாவுக்கு ஃபோன் பண்ணி, சார், போலீஸ்காரங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கேவலமாக போச்சா? இங்கே எந்த எவிடன்ஸும் கிடைக்கல. நல்ல வேளை இங்கே மீடியா வரல, வந்திருந்தா மானமே போயிருக்கோன்னு சொல்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற பாபி வர்மா கிட்ட, ஸ்டீஃபன் எப்பேற்பட்ட ஆளுன்னே புரிஞ்சுக்க முடியல, அவனை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்குறாரு. வர்மா, ஸ்டீஃபனை பற்றி ஏதாவது தெரியும்னா அது உங்கள் ஒய்ஃப் பிரியாவுக்கு தான் தெரியும். ஆனால் பிரியா ஸ்டீஃபன் பேரை எடுத்தாலே கோவப்படுவாங்கன்னு சொல்கிறாரு. அதனால் பாபி பிரியாவுக்கு தெரியாமல் அவங்க டைரியை எடுத்து படிக்கிறாரு. அதில் பிரியா ஸ்டீஃபனை பற்றி எழுதியிருப்பாங்க.
பிரியா சின்ன வயசா இருக்கும்போது ஸ்டீஃபனை அவங்க அப்பா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. அதனாலேயே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் இடையில அடிக்கடி சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. ஜதின் பிறந்த பிறகு பிரியாவுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. இருந்தாலும் ஸ்டீஃபன் மேல தான் பிகேஆர் அதிக பாசத்தை காட்டினாரு. இது பிரியாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால ஸ்டீஃபனை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சிருக்காங்க. அதனால வேற வழி இல்லாம பிகேஆர் ஸ்டீஃபனை கூட்டிட்டு போய் வேற எங்கேயோ விட்டுட்டு வந்துடுவாரு. அன்னைக்கு பிரியா பண்ணது சரியா தப்பானா அவங்களுக்கு தெரியல. ஆனா ஸ்டீஃபனை பிடிக்காதுங்கிறதுல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்காங்க. ஆசிரமத்தில் கைக்குழந்தையோட இருக்கிற அபர்ணா நான் ஆசிரமத்தை விட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. ஸ்டீஃபன் இங்கேருந்து கைக்குழந்தையோட நீ எங்கே போவேன்னு கேட்க இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கூட காரில் போவாங்க. காரில் போயிட்டு இருக்கும்போது அபர்ணா அலெக்ஸ் கிட்ட இது நம்ம ஸ்டீஃபன் சாருக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம்னு சொல்ல நீயும் உன் குழந்தையும் நல்லா இருக்கணும்னா இதை பண்ணித்தான் ஆகணும்னு சொல்வார். அலெக்ஸ் அபர்ணாவை நேராக என்பிடிவி சேனலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அங்கே இன்டர்வியூ கொடுக்குறாங்க. என் கையில் இருக்கிற இந்த குழந்தைக்கு அப்பா ஸ்டீஃபன் தான். ஆசிரமத்தில் நிறைய தப்பு நடக்குது. அங்கே வர நிறைய பொண்ணுங்களை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எதையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு மிரட்டுறாங்கன்னு இன்டர்வியூ கொடுப்பாங்க. இதை பார்க்குற பிரியா ஸ்டீஃபன் அப்பேற்பட்ட ஆள் இல்லையேன்னு ஷாக் ஆகுறாங்க. பாபி தான் அலெக்ஸ் மூலமாக அபர்ணாவை மிரட்டி ஸ்டீஃபனுக்கு எதிராக இன்டர்வியூ கொடுக்க வச்சிருப்பாரு. ஸ்டீஃபனுக்கு எதிராக போராட்டம் வெடிக்குது. கமிஷனர் போய் ஸ்டீஃபனை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்து ஜெயிலில் அடைக்கிறாரு. ஜெயிலில் ஒரு அதிகாரி ஸ்டீஃபன் கிட்ட கொண்டு வந்து ஒரு ஃபோனை கொடுக்குறாரு. ஏஷியாவிலேயே மிகப்பெரிய கூலிப்படையை சேர்ந்த ஜயர் மசூத் தான் கால் பண்ணியிருப்பாரு. அவர் ஸ்டீஃபன் கிட்ட நாங்கள் ஏதாவது பண்ணட்டுமான்னு கேட்க இப்பொழுதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், அதுக்கான நேரம் வரட்டும், அப்பன்னு சொல்கிறேன், அது வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன்னு சொல்லிடுவார். பிகேஆருடைய பையன் ஜெத்தின் இந்தியா வந்துட்டு பிரியாவை போய் பார்க்குறாரு. நீங்கள் சொன்னீங்கன்னு தான் நான் இங்கே கிளம்பி வந்திருக்கேன். 1 வருஷம் பார்ப்பேன், எனக்கு செட் ஆகலைன்னா திரும்ப போயிடுவேன்னு சொல்கிறாரு. பிரியா உனக்காக ரூமை ரெடி பண்ணி வச்சிருக்கேன்னு சொல்ல நான் தங்குறதுக்காக ஒரு வில்லாவை 2க்கு எடுத்திருக்கேன், அங்கே தான் தங்க போகிறேன்னு சொல்லிடுவார். ஆரம்பத்தில் ஜெத்தின் தமிழ் பேச வராத மாதிரி நடித்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே அந்த வேஷத்தை எல்லாம் கலைச்சி தெள்ள தெளிவாக தமிழ் பேசி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணிடுவார். அதோடு அவர் கல்யாணம் பண்ணிக்க போகிற ஃபாரின் பொண்ணையும் வீடியோ காலில் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். ஜத்தின் எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணதுனால கட்சிக்கு ஒரு நல்ல இமேஜ் கிடைச்சிருக்குன்னு எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. வர்மா பாபி கிட்ட நம்ம நினச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது, அப்படியே அந்த ஃபண்டும் வந்தால் நல்லா இருக்கும்னு சொல்ல சீக்கிரம் ஃபண்டு வந்துடும்னு சொல்வார். ட்ரக் டீலருடைய கன்சைன்மெண்ட் போட்லேயும் ட்ரக்லேயும் ஸ்டேட்டுக்குள்ளே வருது. ஜயத் மசூர் அவருடைய ஆளுங்க கூட போய் அந்த கன்சைன்மெண்ட்டில் பாம்பை வச்சு வெடிக்க வச்சுடுவார். பாபியுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் அப்துல் அவருக்கு ஃபோன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பண்ணது ஏஷியாவிலேயே பவர்ஃபுல் கூலிப்படையை சேர்ந்த ஜயத் மசூரும் அவருடைய ஆளுங்களும் தான். அவங்கள எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது. 7 நாளுக்குள்ளே ஸ்டீஃபனை ரிலீஸ் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி பண்ணலைன்னா ஃபண்டு வராது, நீ நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியதாக இருக்கும்னு சொல்கிறாரு. பாபி வர்மா கிட்ட ஸ்டீஃபனை உடனே ரிலீஸ் பண்ண சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த ஐடியா வர்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கல. அதனால் எதிர்க்கட்சி தலைவரை போய் பார்த்து ஜெயிலேயே ஸ்டீஃபனை கொல்றதுக்கான ஏற்பாடை பண்ணுறாரு. ஆனால் ஸ்டீஃபன் தன்னை கொல்ல வர ஆளுங்களை அடித்து தும்சம் பண்ணிடுவார். அதனால் வேற வழி இல்லாமல் ஸ்டீஃபனை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. பிரியாவுடைய பொண்ணு ஜான்வி ட்ரக் ஓவர்டோஸ் எடுத்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருப்பாங்க. பிரியா அவங்கள போய் பார்த்து உனக்கு இது மாதிரியான ட்ரக்ஸ் எல்லாம் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்குறாங்க. ஜான்வி இதெல்லாம் எனக்கு கொடுத்ததே உன்னுடைய செகண்ட் ஹஸ்பண்ட் தான், அதுவும் இல்லாமல் அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிறான், எப்படியாவது என்னை இதிலிருந்து காப்பாற்றுன்னு கேட்குறாங்க. பிரியாவால் அது தாங்கிக்கவே முடியாது. நேராக பாபி கிட்ட போய் சட்டைக்கு பிடிச்சி ஏன்டா இப்படி நடந்துக்கிட்டேன்னு கேட்பாங்க. பாபி அவள் உனக்கு தான் பொண்ணு, எனக்கு பொண்ணு கிடையாது, நீ ஏதாவது பிரச்சனை பண்ணேன்னா நார்கோட்டிக்ஸ் டீமோட உன் பொண்ணுக்கு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லிட்டு ஜெயிலில் போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டுவார். ஸ்டீஃபனை பிகேஆர் அரசியலுக்கு கூட்டிகிட்டு வரும்போது பிரியா சண்டை போட்டு இருப்பாங்க. அப்போ பிகேஆர் உன் புருஷன் நல்லவன் கிடையாது, நீ நம்புறதெல்லாம் பொய்ன்னு தெரியும் போது உனக்கு ஸ்டீஃபன் மட்டும்தான் இருப்பான்னு சொல்லியிருப்பாரு. பிரியா ஸ்டீஃபனை போய் மீட் பண்ணுறாரு. ஸ்டீஃபன் நான் சின்ன வயசாக இருக்கும்போதே எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, நக்சலைட்டுன்னு சொல்லி ஊருக்குள்ளே புதைக்கிறதுக்கு கூட இடம் கொடுக்கல. கொஞ்ச நாள்லேயே அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அனாதையாக இருந்த என்ன பிகேஆர் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். என்னைக்காவது ஒரு நாள் நம்ம இப்படி சந்திப்போன்னு அவர் முன்னாடியே சொன்னதா சொல்கிறாரு. இப்போ பிரியா இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. கமிஷனர் மயில் வாகனமும் பிரியாவை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பிரியா கிட்ட நான் கூப்பிடும் போதெல்லாம் வந்து என்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், இல்லைன்னா உன் பொண்ணு ட்ரக் டீலர் கிட்ட பேசின ஆடியோவை ரிலீஸ் பண்ணுறேன்னு மிரட்டி இருப்பாரு. ஸ்டீஃபன் சர்ச் ஃபாதரை போய் மீட் பண்ணி நான் கிளம்புறதுக்கான நேரம் வந்துருச்சு, திரும்ப வருவேனான்னு தெரியாதுன்னு சொல்கிறாரு. ஃபாதர் பாவமன்னிப்பு கேட்டுட்டு போன்னு சொல்ல பண்ண தப்புக்கு தானே பாவமன்னிப்பு, பண்ண போகிற தப்புக்கு பாவமன்னிப்பு கிடையாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அவருடைய ஆளுங்க கூட போய் மயில் வாகனத்தை வெட்டி கொன்னுடுவார். ஸ்டீஃபன் மேலே பழி போட்ட அபர்ணாவுடைய குழந்தைக்கு அப்பா அலெக்ஸ் தான். அலெக்ஸ் அபர்ணாவை போய் பார்த்து நீ ஸ்டீஃபன் எந்த தப்பும் பண்ணலன்னு திரும்ப இன்டர்வியூவில் சொல்லிவிடு, அதுக்கப்புறம் துபாய்க்கு கிளம்பி போயிடு, கொஞ்ச நாளில் நானும் அங்கே வந்துடுறேன்னு சொல்கிறாரு.
அபர்ணாவும் என்பிடிவி இன்டர்வியூவில் ஸ்டீஃபன் அண்ணா எனக்கு சொந்த அண்ணா மாதிரி, அவர் எந்த தப்பும் பண்ணல, என்னை மிரட்டி தான் அப்படி சொல்ல வச்சாங்கன்னு சொல்லிடுவாங்க. சஞ்சீவ் வைஃப் அவர்கிட்ட நம்ம இது மாதிரி வேலை பார்க்குறதுக்கு பிம்பா இருந்துட்டு போயிடலான்னு கோவப்படுவாங்க. சஞ்சீவ் பாபி தரேன்னு சொன்ன ஃபண்டு 1 மாதத்துக்குள்ளே நமக்கு கிடைக்கலன்னா சேனலை க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதுதான்னு சொல்கிறாரு. அடுத்ததாக வீட்டுக்கு வர சஞ்சீவையும் அவருடைய வைஃபையும் காட்டுறாங்க. அவங்க டோரை திறந்து உள்ளே போகும்போது அங்கே ஸ்டீஃபன் உட்காந்துட்டு இருப்பார். ஸ்டீஃபன் அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி பிழப்பு நடத்த சொன்னால் பொய்யை மட்டுமே விற்று வாழுறீங்களே, வெக்கமா இல்லையா? உங்கள் கடனை எல்லாம் நான் அடைக்கிறேன், ஆனால் பிரியா சொல்கிற மாதிரி தான் உங்கள் எடிட்டோரியல் பாலிசி இருக்கணும். உங்கள் ஃபஸ்ட் அசைன்மெண்ட்டே நாளைக்கு பிரியாவும் ஜத்தினும் நடத்த போகிற ப்ரெஸ் மீட்டை கவர் பண்ணணும்னு பேசிகிட்டு இருக்கும்போதே சஞ்சீவுடைய அக்கௌண்ட்டில் 45 crores ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. கமிஷனரை ஈஸியாக போட்டு தள்ளுறாரு. ஏஷியாவிலேயே பவர்ஃபுல்லான கூலிப்படை இவருக்காக வேலை செய்து பேசிகிட்டே இருக்கும்போது கோடிக்கணக்கில் மணி அக்கௌண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாரு. இந்த ஸ்டீஃபன் உண்மையிலே யாருன்னு சஞ்சீவ் யோசிக்கிறாரு. பாபி அப்துல்லை மீட் பண்ணி இப்போ IUF ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்குது, ஜத்தின் நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பான், உங்களுக்கு நஷ்டமான பணத்தை நான் தரேன், டீல்ஸை ப்ரொசீட் பண்ணி ஃபண்டை மூவ் பண்ணுங்கன்னு பேசுகிறாரு. அப்போ அப்துல்க்கு ஒரு கால் வர அவர் டிவியை ஆன் பண்ணி பார்க்குறாரு. ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் ஜத்தினும் பிரியாவும் பேசிகிட்டு இருக்கிறது லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும். கோவர்தன் பாபிக்கு எதிராக கலெக்ட் பண்ணி வச்சுருந்த எல்லா எவிடன்ஸும் இப்போ ஜத்தின் கையில் தான் இருக்கும். பாபி பண்ண எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸையும் பற்றி சொல்லிவிட்டு அதுக்கான எவிடன்ஸை சம்மந்தப்பட்ட துறைகளுக்கு அனுப்பி வச்சுட்டேன். பாபி ஒரு தேச துரோகி, அவன் பேரில் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறாரு. இதெல்லாம் பார்க்குற பாபி ஜத்தினுக்கு ஃபோன் பண்ணி உன்னை இங்கே கொண்டு வந்ததே நான், எனக்கு எதிராகவே ஆட்டம் காட்டுறியான்னு கேட்பாரு. ஜத்தின் நீ சொல்லி நான் இங்கே வரல, என்ன இங்கே வரவழைச்சதே ஸ்டீஃபன் அண்ணாதான்னு சொல்லிடுவார். பாபி பதட்டப்பட ஆரம்பிக்கிறாரு. அவர் அப்துல் கிட்ட மால்தீவ்ஸுக்கு தப்பிச்சு போகிறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்ணு, அங்கேருந்து நான் நேராக துபாய்க்கு போயிடுவேன், கொஞ்ச நாளில் எல்லா இஷ்யூவையும் சால்வ் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு. ஆனால் அப்துல்லுடைய ஆளுங்க பாபியை சுற்றி வளைச்சிடுவாங்க. அப்துல் பாபி கிட்ட நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த டீலில் இறங்குறதுக்கு முன்னாடி நல்லா யோசின்னு, இப்போ நீ இங்கேருந்து கிளம்பி போகணுன்னா ஃபியோடருடைய பெர்மிஷன் இல்லாமல் போக முடியாதுன்னு சொல்வார். அதுக்கப்புறம் அவரை இழுத்துட்டு போய் ஒரு ரூமில் கட்டி வச்சுடுவாங்க. ஜத்தின் வர்மாவை மீட் பண்ணி பாபியுடைய பேர் இன்வால்வ் ஆகியிருந்த எல்லா இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லையும் உங்கள் பேரும் இன்வால்வ் ஆகியிருந்தது. இருந்தாலும் நான் ஏன் உங்களை காட்டி கொடுக்கலன்னு தெரியுமா? ஏன்னா உங்களுடைய 40 வருஷ அரசியல் அனுபவம் எனக்கு தேவைப்படுது. அதனால் நான் சொல்கிற பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கிறதா இருந்தால் கட்சியில் தொடர்ந்து இருக்கலான்னு மிரட்டுற தோணியில் சொல்வார். ஸ்டீஃபன் சையதை மீட் பண்ணி பாபி அரெஸ்ட் பண்ண நாளைக்கு NIA டீம் மும்பைக்கு போகுது, அதுக்கு முன்னாடி எனக்கு அவன் உயிரோட வேணும்னு சொல்கிறாரு. அடுத்த நாள் சையத் பாபி அடைச்சி வச்சிருக்கிற இடத்துக்கு போகிறாரு. கொஞ்ச நேரத்தில் ஸ்டீஃபனும் அங்கே வருவார். 2 பேருமா சேர்ந்து அப்துல்லுடைய ஆளுங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த நேரம் பாபி கை கட்ட அவுத்துட்டு சுற்றி இருக்கிற ஆளுங்களை அடித்து போட்டுட்டு அப்துல்லையும் கொன்னுடுவார். அப்போ ஃபியோதர் அங்கே வந்து என்ன ஏமாற்றிட்டு தப்பிச்சு போக பார்க்குறியான்னு பாபியை ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவார். ஆனால் சையதுடைய ஆளுங்க தூரத்தில் இருந்து ஃபியோதரையும் அவருடைய ஆளுங்களையும் ஷூட் பண்ணி கொன்னுடுவாங்க. அதுக்கப்புறம் சையத் பாபியை இழுத்துட்டு போய் நேராக ஸ்டீஃபனுக்கு முன்னாடி உட்கார வைப்பார். ஸ்டீஃபனை பார்த்ததும் பாபி ஷாக் ஆகுறாரு. ஸ்டீஃபன் பிரியாவுக்கு கால் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டுட்டு பாபி எனக்கு எதிர்க்க இங்கே தான் இருக்கான், அவனை என்ன பண்ணணும்னு கேட்குறாரு. பிரியா கொஞ்சம் கூட யோசிக்காமல் கொன்னுடுங்கன்னு சொல்ல ஸ்டீஃபன் பாபியை ஷூட் பண்ணி கொன்னுடுவார். பாபி இறந்து போன நியூஸ் டிவி சேனலில் வருது. இதை பார்க்குற அலெக்ஸ் நேராக IUF கட்சி ஆஃபீஸ்க்கு வந்து முருகனை மீட் பண்ணுறாரு. அவர் முருகன் கிட்ட பாபி இறந்து போயிட்டாரு, ஜத்தினையும் அழிச்சிட்டு நம்ம வர்மா சாரை தலைவர் ஆக்கிடலாம், அவரும் கொஞ்ச நாளில் இறந்து போயிடுவார், அதுக்கப்புறம் கட்சி நம்ம கைக்கு வந்துடும்னு சொல்கிறாரு. அதுக்கு முருகன் இதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஃபண்டு வேணும் இல்லையா, பாபி வரும்னு சொன்ன ஃபண்டு கூட நம்மக்கிட்ட வரல, ஆனால் நமக்கு ஃபண்டு தரதுக்கு ஒரு ஆள் இருக்காருன்னு சொல்லிட்டு யாருக்கோ ஃபோன் பண்ணி ஃபோனை அலெக்ஸ் கிட்ட கொடுக்குறாரு. அந்த குரலை கேட்டதும் அலெக்ஸ் நடுங்க ஆரம்பிச்சிடுவார். ஏன்னா எதிர்முனையில் பேசுகிறது வேற யாரும் இல்லை, ஸ்டீஃபன் தான். ஸ்டீஃபன் நீ பண்ண துரோகத்துக்கு ஒரே ஒரு தண்டனை தான் சொல்ல அலெக்ஸ் பின்னாடி முருகன் கன்னோட நின்றுட்டு இருப்பார். முருகன் நீ அந்த பக்கம் போய் போட்டு கொடுத்துட்டு இருக்கும்போது இந்த பக்கமும் அது மாதிரி ஒரு ஆள் இருப்பாருன்னு யோசிச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அலெக்ஸை ஷூட் பண்ணி கொன்னுடுவார். அடுத்துதான் முருகன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கோவர்தனை ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு வரதை காட்டுறாங்க. உண்மையிலேயே அவரை அடைச்சி வச்சது பாபியுடைய ஆளுங்க கிடையாது, ஸ்டீஃபனுடைய ஆளுங்க தான். பாபியுடைய சீக்ரெட்ஸ் எல்லாம் கோவர்தனுக்கு தெரிஞ்சதுனால பாபியால் அவருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு பாதுகாப்பாக இருக்கணும்னு தான் அப்படி அடைச்சி வச்சிருப்பாங்க. ஆசிரமத்தில் ஒரு பொண்ணு ஸ்டீஃபன் அங்கிள் கொடுக்க சொன்னதை ஒரு பெட்டியை எடுத்துகிட்டு வந்து கோவர்தன் கிட்ட கொடுக்குறாங்க. கோவர்தன் அந்த பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டி முழுக்க பணமும் ஒரு லெட்டரும் அதில் இருக்கும். கோவர்தன் அந்த லெட்டரை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. அதில் ஸ்டீஃபன் கோவர்தன் நீங்கள் என்னை பற்றி சொன்ன எல்லா விஷயமும் உண்மை, மக்கள் பார்த்து பயப்பட வேண்டிய அதே சமயம் பாசம் காட்டுற சர்வாதிகாரி நான் தான், நீங்கள் சரியான பாதையில் தான் போயிட்டு இருக்கீங்க, அந்த பாதையில் தொடர்ந்து போங்க, உங்களை மாதிரி ஆட்கள் தான் நாட்டுக்கு தேவை, இந்த சமயத்தில் ஆசிரமத்தில் ஒரு கிஃப்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்குன்னு எழுதியிருப்பார். கோவர்தனை விட்டு பிரிஞ்சு போன கோவர்தனுடைய வைஃபும் பொண்ணும் திரும்ப வந்து அவருக்காக காத்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்து கோவர்தன் ரொம்ப சந்தோஷப்படுவார். அடுத்த சீனில் ஜத்தின் CM பதவி ஏற்கிறத காட்டுறாங்க.
அடுத்த சீன்ல நார்தர்ன் ரஷ்யாவுல சையத் யாருக்காகவோ காத்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அங்க ஹெலிகாப்டர்ல ஸ்டீஃபன் வந்து இறங்குறாரு. கேரளாவுக்கு ஸ்டீஃபனா தெரிஞ்சவருடைய இன்டர்நேஷனல் பேரு அப்ரஹாம் குரோஷே. ஆரம்பத்துல இன்டர்போல் போலீஸ் பார்த்து பயந்த பேரு. கோல்டன் டைமண்ட் ஸ்மக்லிங்ல உலகத்தையே ஆட்டி படிக்கிற பவர்ஃபுல்லான ஒரு மாஃபியா இருக்கிறதா படத்துல பேசியிருப்பாங்க. அதுடைய ஹெட் தான் அப்ரஹாம். இதோட பார்ட் 1 முடிச்சிருப்பாங்க. பார்ட் 2 உடைய வீடியோவை, அதாவது எம்புரானுடைய வீடியோவை விரைவில் அப்லோட் பண்றேன். நன்றி, வணக்கம்.